गाइस சுந்தரி சீரியல்ல வர ஆக்டர் மாதிரி தெரியுது. ஃபுல்லா டிராஃபிக்கா ஹெவி டிராஃபிக்கா இருக்கு. பயங்கர டிராஃபிக் இந்த இடத்துல. என்ன பண்ண போறான்னு தெரியல. கொஞ்சம் லெஃப்ட் வழி விட்டாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐயோ ஏன் நான் பின்னாடி வரான்? பிறந்த குழந்தைய வெண்டிலேட்டரில் வச்ச மாதிரி இருக்குது எனக்கு. வி சிம்பிள் வந்து காட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ சர்வீஸ் தான் ஒன்றும். கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் நோபி விலாக்ஸ். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, முன்னாடியே பார்த்துருப்பீங்க, இது நம்மளுடைய எக்ஸ்பல்ஸ் பைக்கை வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து விட போகிறோம். ஸோ சிம்பிள் வந்து காமிச்சிருச்சு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 750 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து விடணும். பட் ஆனால் வந்து ஆல்ரெடி இப்போது எவ்வளோ இருக்குது, 695 வந்து போயிருக்கு. இன்னும் நாங்கள் வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் போனோம். அரௌண்ட் 20 கிலோமீட்டர்ஸ்னு வச்சிங்களேன். ஸோ 20 கிலோமீட்டர்ஸ் வந்து போகணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 720 ஆர் 723 அந்த மாதிரி வந்து ஆகும். அந்த டைமில் தான் வந்து பைக் வந்து சர்வீஸ் விடணும். ஸோ எங்கே போகிறோன்னா, எங்கே பைக் சர்வீஸ் விட போகிறோன்னா, ஆம்பூரில் இருக்கிற ஜீவன் மோட்டர்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்காக வந்து விட போகிறோம். ஸோ என் தம்பியும் வர கூட வந்துட்டுருக்கான். பிகாஸ் வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக. பெட்ரோல் எங்கேயே போட்டுக்கிட்டான். ஸோ வந்து அவங்க பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணோம். ஸோ ஃபில் பண்ணிடலாம். டைம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரௌண்ட் வந்து ஆல்ரெடி வந்து டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து அரௌண்ட் டைம் வந்து இப்போது கரெக்டாக ஒரு 11:41. ஸோ 11:41 வந்து ஆகுது டைமு. இந்த டைமில் பாருங்கள் எப்படி இருக்குது பனி. சூரியன் இருக்குது, பட்டு அந்தளவுக்கு வந்து பிரைட்டாக கிடையாது. செம்மையாக இருக்குது பனி. ஃபுல்லாக பனி மூட்டம். இன்னத்துக்கு கூட மப்ளர் வந்து போட்டுட்டு போகிறாங்க பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாகவே க்ளவுட்ஸ், ஃபாக்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஆக்சுவலாக வந்து இப்போது என் பைக்கு சர்வீஸ் விட்டுட்டு அங்கே ஆம்பூரில் வந்து விட்டுட்டு சரவணாவோட பைக்கை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து செகண்ட் சர்வீஸ் வந்து விடணும். ஸோ பைக்கில் என்னென்ன ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஹைவேஸில் போயிட்டு ஜாயின் ஆன பிறகு உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஜாயின் ஆகிடும். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக வந்து காலையில் ஒரு பைக் வந்து ஒரு பிரச்சனை ஒன்று ஆச்சு. என்ன பிரச்சனைன்னா, ஸோ ஆக்சிலேட்டர் வந்து பார்த்திங்கனாக்கா 2000 வந்து 3000 வரைக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகுது. கம்மி பண்ணாலும் கம்மி ஆகலை. ஈவன் வந்து கீரில் இருந்தாலும் கம்மி ஆகலை. இப்போது பெட்ரோல் போடுறதுக்காக நிப்பாட்டின ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா சேம் அதே மாதிரி தான் வந்து ஆச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் ஆக்சிலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து கம்மி ஆயிடுச்சு. பட் ஆனால் செம்ம பனி மூட்டுங்க. பயங்கர குளிர் இன்றைக்கி. மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா 12 டிகிரி என்னோ 12 செல்சியஸாக என்னவோ இருந்துச்சு. நான் காலையில் செக் பண்ணும்போது ஒரு 6 o'clock அந்த மாதிரி. ஆக்சுவலாக வந்து சரவணா வண்டியும் வந்து சர்வீஸ் வந்து விடணும். 701 கிலோமீட்டர்ஸ் வந்து வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆம்பூரில் வந்து எங்கள் மாமாவோட ஃப்ரெண்டு தான் வந்து ஷோரூமில் இருக்கார். ஸோ அவர் மூலிமா தான் பேசி வந்து விட போனேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 9 o'clockலாம் வண்டி வந்து சர்வீஸ் விடணும். பட் ஆனால் வந்து விட முடியல. அதுக்கப்புறம் மெயின் திங் இன்னொரு பிரச்சனை என்னன்னாக்கா, சர்வீஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆப் மூலிமா தான் வந்து சர்வீஸ் வந்து புக் பண்ணோம். பட் ஆனால் வந்து நான் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஆப்ஷன் வந்து இது இல்லை. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து சர்வீஸ் வந்து விடுற மாதிரி இல்லை. ஸோ நம்ம வந்து நாளைக்கு சர்வீஸ் விட்றோன்னா
இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் வந்து புக் பண்ணியிருக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புக்கிங் வந்து காட்டல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23rd, நாளைக்கு வந்து 24. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் வந்து காட்டுது. அந்த ஒரு ரீசன்னால் வந்து நம்மளுடைய தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஃபோராகவே இன்றைக்கி வந்து விடுறோம். பிகாஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நாளைக்கு வந்து சரவணாவும் நானும் வந்து சேலத்துக்கு வந்து போகிறோம். அது என்ன எதுக்கு போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஃபால்ட் இருக்குது நம்ம பைக்கில். ஸோ அதையும் வந்து கிளியர் பண்ணணும். ஆக்சுவலாக கைஸ் டீ பிரேக் வந்து எடுத்துட்டோம். ஸோ டீ பிரேக் எடுத்துகிட்டு இப்போ டைரெக்டாக ஷோரூமுக்கு தான் போகணும். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து நம்ம பைக்கில் வந்து அந்த போல்டு வந்து சேஞ்ச் பண்ணாங்கல்ல. ஸோ அந்த போல்டு சேஞ்ச் பண்ண இடத்துல வந்து ஆயில் லீக்கேஜ் ஆனதெல்லாம் அவங்க வந்து துடைக்கலை. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது வந்து இதான் சொன்னல, ஆக்சிலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக RPM 2லேருந்து 3க்கு அந்த மாதிரி தான் மாறிட்டுருக்கு. ஸோ அதை வந்து இது பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா கியர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லணும். ஸோ அது 3 கம்ப்ளைண்ட் மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. மற்றபடியெல்லாம் நம்ம செல்லவடியெல்லாம் பக்காவாக இருக்கிறோம். ஏன்னா கரெக்டாக நம்ம வந்து பைக் வந்து ரன்னிங் பீரியடில் ஓட்டுறதுனால வந்து வண்டியெல்லாம் வந்து சூப்பராக தான் இருக்குது. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. பைக் வந்து ரன்னிங் பீரியட் வீடியோ வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த வீடியோவும் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஹீரோ ஆப்பு. ஸோ ஹீரோ ஆப் வந்து பார்த்திங்கனாக்கா இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோவும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஹீரோ ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது, என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதையும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அந்த ஒரு வீடியோவும் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ், அந்த ஒரு ஆப்ஷன்ஸும் என்னென்ன இருக்குன்றதை உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். வீடியோ Xpluse பற்றின ஒரு ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னாக்கா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். ஸோ அங்கேயும் ஒரு Xpluse போகுது. சரவணா பார்ப்பான்னு நினைக்கிறேன், பார்க்கல. அதான் நம்மளுடைய சேனல்லே வந்து பார்த்திங்கனாக்கா 2K வியூஸ் கிட்ட போயிட்டுருக்கிற ஒரு வீடியோனா அது வந்து அந்த பிளட்டு ஆக்சிடெண்ட் வீடியோ தான். ஸோ அந்த வீடியோ தான் வந்து இப்போ இங்கே தான் நடந்தது. இந்த இடத்துல கரெக்டாக அந்த தடம் கூட அப்படியே தான் இருக்குது இன்னும். கைஸ் சுந்தரி சீரியலில் வர ஆக்டர் மாதிரி தெரியுது. ஸோ அவங்க தான் கைஸ். சார் பைக் சர்வீஸ் ஃபஸ்ட் சர்வீஸ் சார். உங்கள் சீரியல்லாம் பார்க்குறேன் சார், ரெகுலராக சூப்பராக இருக்குது. மேடம் ஒரு இதுவும் பார்க்குறேன் சார். வீட்டிலலாம் கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா சத்தியமாக ஆசையாக இருக்காங்க. உங்கள் சீரியல் தான் ரெகுலராகவே பார்க்குறாங்க. நான் உங்களை பார்த்ததானே நான் வீட்டில் நினச்சிட்டு வந்தேன். தேங்க்யூ. ஒரே ஃபோட்டோ. கைஸ் ஒரு வழியாக அவங்கள பார்த்து வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு கைஸ். ஃபைனலி அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு அவர் கூட. எனக்கு அவர் நேம் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை கைஸ். பட் ஆனால் வீட்டில் வந்து அம்மா வந்து சீரியல் பார்ப்பாங்களே, ஸோ அவங்களுடைய பிக் ஃபேன் அவங்க. ஸோ ஃபைனலி அவங்கள வந்து மீட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக டிராஃபிக்காக, ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. பயங்கர டிராஃபிக் இந்த இடத்துல. என்ன பண்ண போகிறான்னு தெரில. கொஞ்சம் லெஃப்ட்டு வழி விட்டாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐயோ ஏன் நான் பின்னாடி வரான்?
guys, நம்ம இங்கேருந்து ரைட் எடுக்கணும். அதுதான் ஷோரூமு. லாரிக்காரன் ஏறுறான், இவன் இங்கே ஏறுறான், இன்னும் தாங்க போகுது. சரவணன் அங்கே நிற்கிறான், நம்ம இங்கே தான் ரைட் எடுக்கணும். வந்துட்டேன். சரவணன் அங்கே இருக்கிறான், நல்லா பாட்டு கேட்டுன்னு இருக்கிறான். மக்களே, அவனை என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. மாட்டிக்கிட்டுட்டா. ஓகே கைஸ், வந்தாச்சு. ஸோ எங்கள் மாமாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து கால் பண்ணோம். ஸோ கால் பண்ணிட்டு அது மூலிமா தான் விடணும். ஹலோ மாமா, வந்துட்டேன். அவருக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணு மாமா. வெளியே இருக்கிறேன், அப்படியே வெளியே வர சொல்லலாம். ஓகே ஓகே. கீழே எத்தனை வர சொல்லிட்டாங்க. கீழே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ். ஃபர்ஸ்ட் சர்வீஸ். கிருஷ்ணகுமார் யாருனாங்க? நீங்கள் தானா? அவர் இவர் இருக்கார்ல, சொல்கிறேங்க, கண்ணாடி போட்டுன்னு ஒருத்தர் இருப்பார்ல மேலே சேல்ஸில். அவர் கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து விட்டாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ சர்வீஸ் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ ஜீவன் மோட்டார்ஸ், ஆம்பூரில் இருக்கிற ஜீவன் மோட்டார்ஸில் தான் வந்து நம்ம சர்வீஸ் விட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சர்வீஸ் விட்ட அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரீ சர்வீஸ் வரதுனால வந்து எஸ்டிமேட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2100 போட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன காஸ்ட் ஆகுது என்ன ஏதுன்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். மக்களே, இங்கே பாருங்கள், ரோடு எதனா உங்களுக்கு என்ன தெரியுதான்னு பாருங்கள். எதிர்க்க அவ்வளோ மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. பக்கத்தில் என்ன இருக்குன்றதே தெரியல, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான மிஸ்ட்டு. ஸோ பயங்கரமாக கோல்டாக இருக்குது, கையெல்லாம் ஒரு மாதிரி மறுத்து போகுது. பாருங்கள், ஆப்போசிட்டில் வண்டி வருது, அந்த லைட்டு வெளிச்சம் மட்டும்தான் தெரியுது. மற்றபடி பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட் இருக்குன்ட்டு. சரியான இப்போ என்ன டைம் பார்த்தீங்கன்னா 8:16 தான் ஆகுது. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்குது மிஸ்ட்டு. ஸோ அதுக்குள்ளே பாருங்கள் வாய்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மக்களே, என்ன ஆச்சுன்னா, நம்ம எக்ஸ்பல்ஸ் பைக் வந்து பார்த்திங்கனாக்கா 6 o'clock வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. பட் ஆனால் அவங்க சொன்ன மாதிரிலாம் மெசேஜ்லாம் எதுவுமே வரல. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும்தான் நான் பண்ணி கேட்டதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 7 o'clockலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சர்வீஸ் வந்து க்ளோஸ்டு. பட் ஆனால் வந்து நாங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்தோம். ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவணாவோட பைக்கும் சர்வீஸ் விட்டுட்டோம், நம்ம பைக்கும் வந்து சர்வீஸ் விட்டுட்டோம். இப்போது எனக்கும் சரவணாவோட பைக்குக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 kilometers. ஸோ போயிட்டு எடுத்துகிட்டு வரணும். இப்போ அங்கே இருக்கிற ஷோரூமோட வாட்ச்மேன் கிட்ட வந்து சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. நாமளும் அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டோம். ஸோ அது என்ன காஸ்ட்டு என்ன ஏதுன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பிறந்த குழந்தைய வெண்டிலேட்டரில் வச்ச மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா என்னுடைய பைக் வந்து எனக்கு கூட இல்லைன்னா எனக்கு ரொம்ப மனசெல்லாம் ஒரு மாதிரி பதறிட்டே இருக்குது. அதனால தான் பரவாயில்ல, அவங்க நாளைக்கு கூட எடுத்துக்கங்கன்னு தான் சொன்னாங்க. இல்லை எனக்கு என் பைக் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். டைம் வந்து 8:36 ஆகிடுச்சு. பட் எதனா ஒன்று பண்ணி தான் அவனு, வேறு வழி இல்லை இப்போதைக்கு. எங்கடா என் குழந்த? ப்ரோ வந்துட்டேன் ப்ரோ. எதுவும் எல்லா கேட்டும் பூட்டுக்குது ப்ரோ. யார் ஒல்லியாகிறாரா? இல்லை ஒல்லியா இருப்பாரான்னு.
ஸ்வெட்ரு போட்டுன்னு போகிறா. ஸ்வெட்ரு இதில் கேளு அவர் அந்த தாத்தாவன் கேளு. இந்தாங்க அவர் பேசுகிறார். கொடுக்கட்டா? சரி ரைட், இந்த கொடுத்துறேன். சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே ப்ரோ, தெரியும் ப்ரோ, தெரியும் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. வேறு சாவி அது. ஓகே இதுதான். ஐயா எப்படி ஐயா எடுக்கிறது? நைனா வச்சுக்க நைனா. நைனா ரொம்ப நன்றி. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஸோ ஆமாம், நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரணும், மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்ன்றது பண்ணிவிடுங்க. ஸோ என்ன ஆச்சு எவ்வளோ ஆச்சுன்றது டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பட்டு சர்வீஸ் பண்ணாங்க, பட் ஆனால் சிம்பிள் வந்து காட்டுது மறுபடியும் என்னன்னே தெரியலையே. அப்புறம் சர்வீஸ் சிம்பிளில் வந்து கேட்டேன் நான் ஃபோன் பண்ணி. அவங்க வந்து சொல்லிட்டாங்க கீயை ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ எஸ் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கீயை வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிங்கனாக்கா அந்த சிம்பிள் வந்து போய்டும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பண்ண போயிடுச்சு. ஸோ ஹாப்பி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட்டு சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 3500 கிலோமீட்டர்ஸில் வந்து இது பண்ணணும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மொத்தமாகவே சிந்தட்டிக் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பல்ஸுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஆயில் தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த ஆயிலும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கைஸ், நம்ம எக்ஸ்பல்ஸ் 200 4V ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் சர்வீஸோட காஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நாம் அடிஷ்னலாக என்னென்ன சேஞ்ச் பண்ணுன்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ்க்கான பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சைடில் வந்து போடுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அடிஷ்னலாக நாம் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சென்டர் ஸ்டாண்ட் மட்டும்தான் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் அடிஷ்னலாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஆயில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான், அதாவது சர்வீஸ் வந்து ஃப்ரீ. நம்ம அடிஷ்னலாக நம்ம வேறு எதனா பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதுக்கும் வந்து லேபர் எதுவும் வந்து போடல. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் சர்வீஸில் என்ன ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா சிந்தட்டிக் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஹீரோவோட எக்ஸ்பல்ஸோட சிந்தட்டிக் ஆயிலே தான் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். அதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1150. ஸோ நான் சைட்லேயே போட்டுறேன், அதையும் பார்த்துங்க. 1150 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் வந்து காஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 660. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டுக்கான பெவிலன்ட்டுன்னு ஒன்று போட்டிருக்காங்க, அது வந்து பார்த்திங்கன்னா 88 ருபீஸு. அதுக்கப்புறம் ஸ்டாண்டுக்கான ஸ்ப்ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 28 ருபீஸு. ஸோ டோட்டலாக வந்து ப்ளஸ் அது இல்லாமல் வந்து ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து 1975 ருபீஸ். ஸோ இந்த காஸ்ட்டுக்கு வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்த்து தான். ஏன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது வந்து சிந்தட்டிக் ஆயில் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு. ஸோ இது மட்டும்தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காஸ்ட்டுக்கு வந்து ஒர்த்துன்னா ஒர்த்து தான், 100% ஒர்த்து. அதே மாதிரி வந்து நம்ம என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு சொன்னோமோ அதெல்லாம் அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ தேங்க்யூ கைஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you in another video. Bye bye.